ஜடை வந்து அழகா இருக்கும். அதிகமாக இந்த கோண ஜடை போடுவோம். இதில் பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கேன். இதெல்லாமே வந்து ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். அப்போது இதுதான் என்னோட அப்பா. இந்த ஃபோட்டோ நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு இப்படி கை வச்சிருக்கிறது நல்லா இருக்கும். பெரிய ஃபோட்டோ இருக்கு. ஹைட்டில் பெரிய பாப்பாவாக இருக்குது. இப்போ 10th எக்ஸாம் தமிழ் எழுதிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். அப்கோர்ஸ் இவங்களுக்கு தான் ஜவுளி போட்டிருந்தோம். ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ரொம்ப வருஷம் 2 வருஷத்துக்கு மேலாச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டு அதை தான் இன்றைக்கி போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள. யாரும் ஒருத்தர் க்ளோஸ் அப்ல எடுத்து வச்சாதானே தெரியும். பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஆமா, யாரும் ஒருத்தர் க்ளோஸ் அப். சரிங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் க்ளோஸ் அப்ல எடுத்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஆறாம் ஆல்பம் காட்டுமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஆல்பமா. அதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ்லாம் முதல்ல காட்டு. நம்ம வீட்டு ஆல்பம் இருக்கு சரிங்களா. இதுல நம்ம வாரிசுங்களோட ஆல்பம் இருக்கும். பெரிய போட்டோ. இப்போ நான் வந்துட்டு முத காட்டுற போட்டோ பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 3 பேர். ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோவை தான் காட்டணும் ஸ்டூடியோல போய். அது எங்க பெரிய போட்டோ? எங்க பெரிய போட்டோ தெரியல, எங்க கிடக்குது மம்மி? பிரைவேட் பிக்ஸ் மம்மி. ஸோ அதனால அந்த முத எடுத்த ஃபோட்டோ எங்கே கிடக்குன்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நான் தரேன். இது பார்த்தீங்கன்னா கீழே அக்கா தங்கச்சி 3 பேரும் ஃபோனை கையில் எடுத்தாச்சு. ஃப்ளாஷ் வச்சுக்கலாம். ஃபோனை கையில் எடு. நிரு சபரி இதே கோயிலில் இதே ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்தாங்க. பட் அந்த ஃபோட்டோ நம்ம ஃப்ரேம் பண்ணல. அக்கா தங்கச்சி 3 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணது இது. சீக்கிரம் காட்டல. அதுக்கப்புறம் இது வந்து நிரு, ரக்ஷு, எங்கள் அண்ணா ஒய்ஃபு, இது நான், இது ரக்ஷு. இதெல்லாமே எங்கள் பக்கத்து வீட்டு பையன் தான் எடுத்து கொடுத்தான். ஃபஸ்ட்டு ஐஃபோனில் ஃபோட்டோ எடுத்தது நம்ம ரக்ஷு தான். இதுவும் ரக்ஷு. இந்த சாரீ வந்து என் அண்ணா ரக்ஷு வயசுக்கு வந்து 3ஆவது மாதம் எடுத்து கொடுத்தது. அண்ணா ஒய்ஃபு ரக்ஷு, நிரு, ரக்ஷு. இது வந்து நாங்கள் பழனியில் நாங்கள் எடுத்தோம். அப்போ வந்து தாத்திப்பாளையத்தில் கேங்காக கார்த்தி வீட்டுக்கு லாரியில் போனோம். இதில் நாங்கள் 3 பேருமே இந்த மாதிரி போஸ் நாங்கள் அப்போ நிறைய டைம் எடுத்தோம். எல்லா போஸுமே அந்த மாதிரி போஸ். இது வந்து எங்கள் அத்தை செத்து போன அத்தையோட சீலையில் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க பிரபாக்கா. இது வந்து இவங்க பர்த்டேக்கு இவங்க 2 பேர்த்துக்கு எடுத்தது. அப்பெல்லாம் என் முடிய பார்த்தீங்களா எவ்வளோ அடர்த்தியா இருக்குன்னு. அப்பெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சொட்டை தெரியுதுன்னு. சொட்டை எவ்வளோ பரவாயில்ல அதுக்கு. ஏமா இது பார்த்தீங்கன்னா 2020 இவங்க பர்த்டேக்கு 3 பேர் எடுத்தது. அப்போ கூட முடி நல்லா இருந்திருக்குதுமா. இது ரக்ஷு தான். இது பிரபாக்கா ஃபேமிலி. தங்கராசன்னா பிரபாக்கா சபரிக்குட்டி. அடிக்கடி மாட்டேன் எல்லாம் படிச்ச முடிதான் இன்னும் வளரல. அதுக்கப்புறம் அடிச்சிட்டாங்க. ரக்ஷு, நிரு இவங்க பர்த்டேக்கு அப்பெல்லாம் டிஃப்ரெண்டாக அப்பெல்லாம் சிரிக்கவும் தெரியாது. ஒரே சிரிப்பு. நான் பைத்தியமா இருக்கேன். இது ஏன் போட்டேன்னு எனக்கு இன்னமும் தெரியல. அக்கா தங்கச்சி 2 பேரும். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த கோண ஜடை வந்து அழகாக இருக்கும். அதிகமாக இந்த கோண ஜடை போடுவோம். இதில் நாங்கள் 3 பேர். இதில் வந்து நான் வந்து மறுபிறவி எடுத்தேன். கர்ப்பப்பை ப்ராப்ளம் வந்து 1ஆம் தேதி வேலைக்கு போனாங்க. 2ஆம் தேதி லீவ் போட வச்சுட்டேன். செத்து பொழைச்சேன் இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது. இது என்ன டேட்டில் எடுத்திருக்கோம்? 2019 6. ஓ, இங்கே இருக்கா? என்ன டேட்டு? 2019 6 20ஆம் தேதி 10/14 எடுத்த ஃபோட்டோ அது. ஆமாம், இது ரக்ஷு தான். இது ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டூடியோவில் அக்கா தங்கச்சி 2 பேரும் எடுத்தோம். நாமக்கல்ல மாரியம்மன் கோயில்கிட்ட அம்மன் ஸ்டுடியோன்னு இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் எடுத்தோம். இந்த ஃபோட்டோ வந்து அவங்க நாங்கள் மாடலுக்காக வச்சுக்கிறோன்னு சொல்லி இந்த ஃபோட்டோ வந்து அந்த அண்ணா வாங்கிக்கிட்டாங்க. எலிப்பள்ளி நான் கொண்டா காட்டு. இதுதான் தமிழுக்கு. இது வந்து எலிப்பல்லுன்னு சொல்லிட்டு அப்போ முடி ரொம்ப அவளுக்கு இதாக இருந்தனால இந்த முடியெல்லாம் நான் நிறைய. இது பாருங்க 13/4/2017 எடுத்த ஃபோட்டோ. அப்போ என் முடி எப்படி எடுத்துருக்கு பாருங்க. நீரோ கொண்டா இருமா தமிழுக்கு ஃபோட்டோ. தமிழுக்கு இப்படி வச்சு எடுத்துக்கல. 2 ரக்ஷு அப்போல்லாம் மாலை சுற்றுறது அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ரக்ஷு
ரக்ஷு போட்டோ நிறைய இருக்கும். ரக்ஷு ரக்ஷு ரக்ஷு. இந்த சீலை பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பேரை எடுத்து கொடுத்தான் குமார். இந்த சுடிதாரு நான் எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சகலையும் பிரபாக்கா வீட்டுக்காரு, பேபி அக்கா வீட்டுக்காரு, சகலையும் இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்துக்கலாம். அம்மா அதை பார்த்துட்டு வந்துடுவான். இது அப்படியே இந்த பக்கம் இதில் ஃபோன் நம்பர் வருங்க. இது வந்து அல்ல அஞ்சாப்பு, 9ஆப்பு, 10ஆப்பு, 11ஆப்பு, 12. ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அப்படியே தான் இருக்கு. இதில் ஃபோன் நம்பரை மறைச்சிட்டு காட்டு. இதில் வேண்டாம். லாஸ்ட் டைம் போட்ட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிச்சு. இந்த சீலை வந்து அப்பா எடுத்து கொடுத்தாங்க. முதலும் கடைசின்னு வச்சுக்கோங்களேன். பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சீலை. இந்த மேக்கப் எல்லாமே நான் தான் பண்ணினேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் கவிஸ்வல் தான் எப்பவுமே. ஹேர் ஸ்டைலிஸ்ட், சாரி டிராப்பிஸ்ட் நான் தான் எல்லாமே கவிஸ்வல். இப்போதான் நான் வந்து அதை ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஏன்னு தெரியல, நிறைய மாறிட்டேன். அப்போ நான் இப்படி தான் இருந்தேன். அழகாக இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் எடுத்து போடுவோம்டா. டே இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடலாம். என்கிட்ட இருக்குடா. அப்போ எடுற போஸ்ட் போடலாம்டா. என்கிட்ட இது எல்லா ஃபோட்டோவும் காப்பியாகவே இருக்குடா. சாஃப்ட் காப்பியாகவே இருக்குடா. நான் அப்பெல்லாம் பாரு எப்படி இருந்திருக்கேன். நான் உன்னோட தனி கிராப் ஃபோட்டோவே இருக்குடா. இங்கே பாருங்க. இதெல்லாம் இவங்க எல்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் எனக்கு மட்டும் தர மாட்டீங்க. நான் கெஞ்சணும். என்கிட்ட இருந்தாலும் நாங்கள் இந்த போஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதை போடணும். எனக்கு இது கம்பல்சரி. எனக்கு இந்த அப்போ நான் அம்மாவோட ஹைட்டாக இருந்திருக்கேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கேன். வளரவே மாட்டேங்கிறேம்மா. இதெல்லாம் இங்கே பாரு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதே ஹைட்டில் தான் இருக்கு. நான் வளரவே மாட்டேன். அழகாக இருக்கும் உனக்கு எதுவுமே. இதில் பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கேன். இதெல்லாமே வந்து ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். அப்போது ஐஃபோனில் எடுத்த இதில் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம். நிரு ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு வந்து அவங்க அக்காவுக்கு சீலை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பெரிய கதையே இருக்கு. அக்கா தங்கச்சி பாருங்க, இந்த ஃபோட்டோலாம் போடலாம்டா, அழகா இருக்குண்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீ கேட்கணும்டா. எத்தனை நாள் கேட்டேன். இதெல்லாமே பாருங்க. இதெல்லாமே இவங்க வயசுக்கு வந்த போது சரியான பூ சீசன். ஏகப்பட்ட பூ தான். ஆனால் நிருவுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். பார்த்துக்கோங்க அந்த முடி திக்னஸ் எல்லாமே. இரு லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா மொத்தமாக வேணாம் லைட் போட. இல்லை அந்த ஒரு இடத்துல தெரியலம்மா. நல்லா இருக்கும். செல்ஃபிலாம் எடுக்க தெரியாத காலத்தில் செல்ஃபி எடுத்தது. எடுக்கவே தெரியல செல்ஃபி எனக்கு. அந்த தம்பி தான் இப்படி நின்று பாப்பா அப்படி நின்று பாப்பான்னு சொல்லி கொடுத்தான். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பாப்பர்ஸ் வச்சது. ஆமாம். இதெல்லாமே அவன் தான் காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. அப்படியே சொன்னேன், நான் செலக்ட் பண்ணி தரேன், கொண்டு போய் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் தான் ஏன்னா வித்தியாசம் இங்கே இருக்குது இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து 2017 எடுத்தோம். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ வச்சு நம்ம அந்த ஃபோட்டோ போட்டிருக்கலாம். ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஆமா ஆக்சிடென்ட் ஆன புது. ஆமா இங்கே காட்டு. இதெல்லாம் அழகா இருக்கு பார்க்கும்போது. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. இப்போலாம் என்கிட்ட ப்ளூ கலரே இல்லை. இந்த எப்பவுமே நம்ம வீட்டில் இந்த பீரோ தான். இப்போ தான் நம்ம வந்து பீரோ வாங்கியிருக்கோம். இப்போவும் அந்த பீரோ தான் இருக்கு. அந்த பீரோவும் இருக்கு. இப்போ தான் நம்ம பீரோ வாங்கியிருக்கோம். அது 3 பேரும் பாருங்க அழகா. எங்கள் அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துக்குது. எனக்கு என்னவே இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கு. எனக்கு வெக்கமா இருக்குதுமா. வளரவே இல்லை. 2019 எங்க இருக்கு, 2026 எங்க இருக்கு? 7 வருஷம். அதிகமா வளர்ந்துட்டேன். அதுதான் எனக்கு தெரியல. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹைட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துக்கோ. நல்லாவே முடி. ரக்ஷோட முடி இதுல நல்லா. சொல்லி மனசு கஷ்டப்படுத்தாது. மனசு கண்டபடி முடி முன்னாடி விட தொப்புல கீழே இருக்குண்ணா. நானே ஈஸ்வரி அக்காவோ. இந்த ஃபோட்டோ எனக்கு ஒரு இது வேணும்டா. இதுதான் என்னோட அப்பா. இந்த ஃபோட்டோ நான் எடுக்கும் போது இதை எடுத்து நான் போஸ்ட் போடுவேன். இன்னைக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது என்ன நினச்சேன்னு தெரில. எல்லோரும் சேர்ந்து எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா 2ஆவது கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப வருஷமாக இவங்களை அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இடைப்பட்ட கோவதாபங்களில் இன்றைக்கி எல்லாமே அப்படி மாறிடுச்சு காலகட்டங்கள். அப்பா இது வந்து அந்த சாரி எடுத்து கொடுத்தாரு. ஆமாம். எத்த பேரும் குமார். கண்டிப்பாக அவன் வீடியோ பார்ப்பான். ஈஸ்வரி இங்கே பேர் மூஞ்சி பேர் சங்குன்னு ஏறி குதிச்சுது. உண்மையாலுமே இந்த கலை நான் வந்துட்டு சொல்லிக்கணும். நான் தனியாக நிற்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தது ஒரு அக்கா. ஸோ இதெல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளார எடுத்தது. இது வந்து இவங்களோட அப்பா. எனக்கு அத்தை பையன். எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க 6 பேர். எங்கள் அப்பா தான் கடைசி. எங்கள் அப்பா இந்த வீடியோ பார்த்தாதுமா. அவங்க சொந்த அத்தை பையன்.
இது வந்து என் அண்ணா ஒய்ஃபு, அண்ணா பையன் பெரியவன், சின்னவன் கார்த்திக், மவுன்ராஜ். இதில் இவங்க இருப்பாங்க. இதில் இவங்க ஃபேமிலி, அத்தை பையன், இவங்க அத்தை பேரன், அத்தை மருமக, அவங்க ஃபேமிலி இதில் இருப்பாங்க. இதில் இருப்போம் பாருங்கள். நாங்கள் அண்ணா ஒய்ஃபு, நான், அப்பா, நிரு, ரக்ஷு, சித்தி, மவுன்ராஜ், கார்த்தி. ஸோ நாங்கள் இருக்கோமா. சரி, இதில் நாங்கள் 4 பேர் மட்டும் இருப்போம். இதில் பாருங்கள், இது நல்லாயிருக்கு. இந்த ஃபோட்டோலாம் இருக்குல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணாத. இதெல்லாம் அந்த அக்கா வீட்டு இந்த மல்லிகைப்பூ செடியில் எவ்வளோ நாள் முல்லைப்பூ. இதில் வந்து பூ பறித்து அந்த அக்கா எங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. நாங்களே இஷ்டத்துக்கு வச்சுருக்கோம். பட் இதெல்லாம் லாக்டவுன்லாம் சரியான ஆட்டம் தான் நாங்கள். நல்லா இருக்கு. எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது திரும்ப உட்காந்து பார்க்கணும். ஃபோனில் ஃப்ளாஷ் அடிக்கிறதுனால எனக்கு இது வந்து 2020, இது 19, இது 20. 21 21 நம்ம குஞ்சாம்பாளையம் குடி போயிட்டோம். ஓ 21. 20 டிசம்பர் 1.5 வருஷம் கழிச்சு. இது வந்து எப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கு ஒட்டுக்கா சீர் வச்சிட்டா. அதில் சோறு மட்டும் சுற்றி விட்டுட்டான். இது வந்து எங்கள் செத்து பிரபாக்காவோட அவங்க அம்மா எடுத்து கொடுத்தா குத்துவலுக்கு முக்காலி உள்ளார அடியில் இருக்கும். அது வந்துட்டு அப்போவே எடுத்து கொடுத்தாங்க. இதில் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு இப்படி கை வச்சிருக்கிறது நல்லா இருக்கும். பெரிய ஃபோட்டோ இல்லை பாருங்க. பிரபாத்தை எல்லாருமே அன்னைக்குன்னு பார்த்து எல்லாத்துக்குமே க்ரீன் கலரா. இதுதான் என் அண்ணா. எப்படியா அதாவது என்ன பாட்டு சொன்னேன், கீரம்பூருக்காரங்க யாராவது கண்டிப்பா பார்த்துட்டு எங்க அண்ணங்கிட்ட இதை வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா நான் இதில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க அதுக்கு போகிறது வேற மாதிரி போகும். இதே அண்ணா இவங்க பங்காளி வீடு. பாக்க அவங்க அம்மா, இவங்க வந்து இவங்களோட அக்கா பொண்ணு. இவங்க ஒரு இப்போ வந்துட்டு மது அக்கா பார்த்துருப்பீங்க நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல, பெரிய ஆளா அவங்களோட அம்மா ராஜேஷ் அண்ணா. ஸோ எனக்கு வந்து வசந்த மாமா எனக்கு அண்ணா, எங்க பசங்களுக்கு வசந்த மாமா. ஏன்னா ஒரு வீடியோ அப்போ டிக்டாக்ல வந்து வசந்த மாமா அப்படின்னு வந்திருக்கோம். அதில் பண்ணியிருப்பாங்க. அதில் வேற அவர் தான் ஃபோட்டோகிராஃபரா. என்னம்மா பல்லு காமிச்சிட்டே இருக்கேன்னு என்னை ஒரே கலாய்ச்சிட்டு. நல்ல மனுஷன். அவர் இருக்கிற இடம் பூராமே 6th. ஸோ நல்லா இருக்கும். இதுலேயும் பாருங்க 2018 17 இதுமா இது 17. அப்போ இது 18. இதுல வந்துட்டு நான் போடுறேன், நான் மாமா முறைக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மாலை போட்டாரு. 17 எப்ப நானே 17 18 19 20 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ். ஆமா அது ஏனே கொழுகொழுன்னு குண்டா இருந்த 5ஆம் கிளாஸ்ல எப்படி இருந்தே முடி பிடிச்சிட்டு. ஆமா அதுவும் அந்த யூனிஃபார்ம் போட்டு போற கிரே கலர் மாதிரி யூனிஃபார்ம் பார்த்துக்காங்க. மது இவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க. நம்ம டிசம்பர் இந்த ஜனவரி 22 வீடியோ போட்டதுல பார்த்துருப்பீங்க. 4th முடிச்ச உடனே எடுத்த போட்டோ அது. 5th சேரவே இல்லை. ஆமா அட்மிஷனே போடலப்ப. எப்படியோ எந்த சாமி புண்ணியமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு நல்லபடியா. என்ன நான் வந்து எழுதிங்க மட்டும் பண்ணிக்கல. நான் அதை மட்டும் பண்ணிக்கிட்டேன்னா நமக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ பாடையில போறது மட்டும்தான். வந்து எங்க அண்ணன் இவளுக்கு எடுத்து கொடுத்தான். அது எங்க அம்மா கட்டி பார்த்துருப்பீங்க. ஆமா நான் கட்டியிருக்கேன். அதான் இந்த சீலை நான் கட்டியிருப்பேன். இதெல்லாம் பாருங்க இந்த சீலை தான் நான் கட்டியிருப்பேன். 2 டைம் கட்டியிருக்கேன். சரி சரி தூக்கு 2020 21 திரும்ப 2025 கட்டியிருக்கேன் ஒரு கல்யாணத்துக்கு. இது வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த பாப்பா இப்ப எங்களோட பெரிய பாப்பாவா இருக்கு. ஹைட்ல பெரிய பாப்பாவா இருக்கு. இப்ப 10th எக்ஸாம் தமிழ் எழுதிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க தான் அப்ப பெரிய அக்காமா இருந்தோம். இப்ப அவ எங்களுக்கு அக்காமா இருக்கா. இல்ல எல்லாத்துக்குமே அக்காவா இருக்கா. மதுவூர் அக்ஷு தான் மூத்தவங்க. அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான். ஆனா இப்ப அவங்க தான் டாப்ல இருக்காங்க. பயங்கர ஹைட்டா இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். எல்லாம் அம்மா கூட வேலை பார்க்குறவங்க, வேலை பார்த்தவங்க. கிஃப்ட் மட்டும் இங்கே தனியாக உள்ள வந்துருச்சு. இது வந்து இந்த அக்கா போலீஸ் ஆயிட்டாங்களாம்மா. ரம்யா தரல அது ஈஸியாக. இவன் என்னோட ஃப்ரெண்டு சசிகலா. இது அவங்க பொண்ணு. இது இதை பூ கொடுத்து ஐ லவ் யூ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கொடுத்து ராஜேஷ் அண்ணா கொடுத்தாரு.
குட்டி மது. இவ குட்டி மது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நம்ம வீட்டில் தான் இருப்பா இன்னைக்கு. அவங்களாம் பெருசாயிட்டாங்க, நம்மள மறந்துருப்பாங்க. சசி எல்லாம் பேர் போனா. யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிலாம் பேசணுன்றீங்க, உங்கள் நம்பர் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட பேசுங்க. போ என்ன பின்னாடி நிறைய கதை வரும். போ எல்லாத்தையும் பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ எல்லாத்துலயும் என் பல்லு தான் பளிச்சுன்னு தெரியும். பிரபாக்காவும் இவளும் தான் சிரிச்சிட்டே இல்லை எங்கள் அம்மா பல்ல காமிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒருத்தனை மட்டும் காணோம், எங்க போயிட்டான்னு தெரியல. அவன் இங்க வந்துட்டான். சேர்ந்து போட்டோ எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க. இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அப்போ அன்னைக்கு ஃபுல் டே ரூம்ல தான் இருந்தோம். ஹாப்பியா இருந்துச்சு. பின்னாடி பாத்தீங்களா அந்த போர்வை இன்னமும் இருக்கு. பெரிய சாமி போட்டோ ஆம்பர். அதான் சொன்னேன் போர்வேன்னு. இங்க வருங்க நீரு மூஞ்ச. இது பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. அம்மா புள்ள 3 பேரும் ஒரே. ஒரு வருஷத்துல எவ்வளவு பேர் வளர்ந்துட்டாங்க. அந்த போட்டோ இந்த ஃப்ரேம் இங்க ஃப்ரேம்ல இருக்கு. ஆமா, அவரு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியான ஆளு. இலக்குள்ள மூஞ்சி வர மாதிரி, கார்ல உட்கார்ற மாதிரி எல்லாம் எடுத்தாடு. எங்களுக்கு எல்லாம் கார்ல ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த போது இது நல்லா இருக்கு. இது அழகா இருக்கு. அதான் கியூட்டி. நீ மூடு. பாருங்க, எல்லாத்துலயும் என் பல்லு தான் பெருசா தெரியும். இது வந்து கவிதா அக்கா கீரம்பூர்ல பியூட்டிஷன் வச்சிருந்தாங்க. நானும் அந்த அக்கா க்ளோஸ். 2 மேக்கப் சேர்ந்து 4500 5000 வாங்கினாங்க அன்னைக்கு. தட் இஸ் மை ஒரிஜினல் ஹேர். எஸ், அப்கோர்ஸ். இவங்களுக்கு தான் ஜவுரி போட்டிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு முடியலங்க. எங்க இந்த வாழை இலையில இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஆனா அது சாஃப்ட் காப்பி இல்லை, அதான் பிரச்சனை. ஹார்ட் காப்பி தான் இருக்கு. இதுல நானும் அவர் எடுத்த போட்டோ இருக்குமே. இதெல்லாம் அந்த குஞ்சத்தை வச்சு எடுத்த போட்டோ. நானும் ராஜேஷ் கடைசியில இருக்கும். இந்த போட்டோ தான் இங்க கழுவி மாட்டி விட்டுருக்கோம். கழுவி ஃப்ரேம் போட்டு மாட்டி விட்டுருக்கோம். மது இருக்கா? இருக்கு. இதெல்லாம் செட்டு. இதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே வாடகை வீட்டில் இருந்தது. அந்த வீடும் ஒரு மெமரி தான். எஸ், அப்கோர்ஸ். கையில் அடிபட்டு வந்து மேடம் உட்காந்துருந்தாங்க. அதான் இந்த ஃபோட்டோ எடுக்குண்டா. எடுத்து தரவா? இருமா, வீடியோ முடியுமா? இது 20 நிமிஷம் வந்துச்சு. ஸோ இதில் நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்தோம். ஸோ ஃபைனல் அம்மா பொண்ணு. இந்த ஃபோட்டோலாம் மதுக்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுதாங்க எங்களோட ஃபோட்டோ மெமரிஸ். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வாயில் புன்னகை வரும். எனக்கு அதெல்லாம் விட இப்போ கொஞ்ச நாள் மனசுக்குள்ளார ஒரு சின்ன ஏக்கம், அவ்வளோதான். மற்றபடி எதுவாக இருந்தாலும் எனிவே ஹாப்பி. ஸோ இதில் எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான். இன்னொரு ஃபோட்டோ தான் போயிடுச்சு. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.